மன்னன் தசரதன் முனிவரின் பாதங்களில் பணிந்து ஆசி பெற்ற கம்பீரமான தருணம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல தேவர்களோட துயரத்தையும் அரக்கர்களோட ஆர்ப்பாட்டத்தையும் ஒரே நேரத்துல போக்கக்கூடிய ஒரு வலிமையான யாகத்தை செய்ய போற அந்த ஞானியை பத்தி கம்பர் அவ்வளவு அழகா வர்ணிச்சிருந்தார். இப்போ மன்னன் தசரதன் அந்த பெருந்தகை முனிவரை எப்படி வரவேற்கிறார், எப்படி அவருக்கு மரியாதை செய்கிறார்னு பார்ப்போம். இழிந்து போய் ரதமாண்டு இணைக்கொள் தாழ் மலர் விழுந்தனன் வேந்தர்தம் வேந்தன் மெய்ம்மையால் மொழிந்தனன் ஆசிகள் முதிய நான்மறை கொழுந்து மேல் படர்தரக் கொழுகொம்பு ஆயினான். இழிந்து போய் ரதம் ஆண்டு அப்படின்னா அரசன், அதாவது மன்னர்களுக்கு மன்னன் தசரதன் முனிவரை கண்டவுடனே வேற எதையும் யோசிக்கல. தன்னோட பெரிய தேரை விட்டு அடுத்த நொடியே கீழே இறங்கிட்டாரு. ஆண்டு அப்படின்னா அந்த இடத்திலேயே, அவர் முனிவரை கண்ட அந்த இடத்திலேயே தேரை விட்டு கீழே இறங்கிட்டாரு. ஒரு சக்கரவர்த்தி அத்தனை படை பரிவாரங்களோட அரச மரியாதையோட வர்த்தவர் ஒரு முனிவரை கண்டதும் உடனே தன் வாகனத்தை விட்டு இறங்குறது, அது அவரோட பணிவையும் ஞானிகள் மேல அவர் வச்சிருந்த மதிப்பையும் காட்டுது. இணைக்கொள் தாழ் மலர் விழுந்தனன். அது மட்டும் இல்லாம கீழே இறங்கினவர் சும்மா கையெடுத்து கும்பிடல. இணைக்கொள் தாழ் மலர், இணையாக இருக்கும் அந்த தாமரை போன்ற முனிவரின் திருப்பாதங்கள்ல மன்னர் விழுந்தனன், விழுந்து வணங்கினார். ஆம், இந்த உலகத்தையே தன் ஒரு குடை கீழ் ஆளும் மன்னர் தலை வணங்கி கால்களில் வீழ்ந்து வணங்குகிறார். என்ன ஒரு காட்சி! இங்கே கம்பர் தாழ் மலர் அப்படின்னு சொல்றதுல ஒரு அழகு இருக்கு. முனிவர்களின் பாதங்கள் தாமரை மலர் போல மென்மையாகவும் தூய்மையாகவும் வணங்குவதற்கு ஏற்றதாகவும் இருக்குன்னு உணர்த்துகிறார். வேந்தர்தம் வேந்தன் மெய்ம்மையால். இதை யார் செய்தார்? வேந்தர்தம் வேந்தன், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன். அந்த அளவுக்கு பெரிய அரசன் இப்படி பணிந்து வணங்குறார். இதுல எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை, நடிப்பு இல்லை. மெய்ம்மையால், உண்மையாவே மனசுக்குள்ள இருந்து வந்த பக்தியால மரியாதையால அவர் அப்படி செய்தார். மொழிந்தனன் ஆசிகள் முதிய நான்மறை கொழுந்து மேல் படர்தர கொழுகொம்பு ஆயினான். அப்படி மன்னன் வணங்கின உடனே அந்த முனிவர் சும்மா இல்ல, மொழிந்தனன் ஆசிகள் மனசார ஆசிகளை அள்ளித் தெளிச்சார். யார் அந்த முனிவர்? முதிய 4 வேதங்களாகிய கொடிகள் அப்படின்னா பழமையான 4 வேதங்களாகிய கொடிகள். கொடிகள் வளர ஆதாரம் வேணும் இல்லையா? சும்மா நிலத்துல படர்ந்துச்சுன்னா அதுக்கு வளர்ச்சி இருக்காது. அதுக்கு ஒரு கொழுகொம்பு வேணும். அது மேல படர்ந்துதான் அந்த கொடி செழிப்பா வளரும். அதுபோல நான்மறை கொழுந்து மேல் படர்தர கொழுகொம்பு ஆயினான். அந்த பழமையான வேதங்கள் அவை செழித்து வளர அதை பற்றி படர்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கொழுகொம்பு போல அந்த வேத ஞானத்தையே தன்னுள்ளே கொண்டவராக, அதன் வடிவமாக அந்த முனிவர் திகழ்ந்தார். ஆம், அந்த கலைக்கோட்டு முனிவர் வெறும் மனிதர் இல்லை, அவர் நடமாடும் வேதமாக, வேதங்களின் முழு வடிவமாகவே இருந்தார். இப்படி ஒரு ஞானி, ஒரு பெரிய அரசன் தன்னை தாழ்த்தி வணங்கும் போது அந்த உண்மையான பக்தியை கண்டு மனசார ஆசி வழங்கினார். அந்த ஆசையினால்தான் தசரதனுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்ங்கிறது இங்கே குறிப்பா சொல்லப்படுது. பாருங்க நண்பர்களே, ஒரு பெரிய அரசனும் ஒரு ஞானியும் சந்திக்கும் போது யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்ங்கிற பேச்சே இல்லை. பணிவும் பக்தியும் ஞானமும் சேரும்போது அங்கே அளப்பரிய சக்தி உருவாகும். தசரதனுடைய பணிவு அந்த ஞானியின் ஆசியை ஈர்த்தது. அந்த ஆசிதான் இனி நடக்கப் போகும் யாகத்தின் வெற்றிக்கும் அதன் மூலம் ராமபிரான் அவதாரம் செய்வதற்கும் ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்தது. அடுத்த பாடல்ல மன்னர் தசரதன் எப்படி அந்த முனிவரையும் அங்க வந்த மற்ற முனிவர்களையும் தேரில் ஏற்றி மிகுந்த மரியாதையோட தன்னோட நகரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறாருங்கிறதை விரிவாக பார்ப்போம். காத்திருங்கள்.